முத்து சொல்றாரு, எனக்கு அந்த பண தேவை இல்ல. ஸ்ருதியும் கேட்டுட்டு சொல்றாங்க, எனக்கும் அந்த பண தேவை இல்ல. அப்பா, இப்ப விஷயம் கிளியர் ஆயிருச்சுப்பா. நாட்டாமையா இருந்த நம்ம அம்மா தீர்ப்ப தப்பா சொல்லிட்டாங்க. நான் இப்ப புதுசா ஒரு தீர்ப்பு சொல்றேன். மனோஜ், நீ கடைய ஆரம்பிச்சது உன் மாமனார் வீட்டு சொத்து கிடையாது. இது நம்ம அப்பா வீட்டு சொத்து. முத்து சொல்றாரு மனோஜ பார்த்து, 35 வருஷமா அப்பா உழைச்சு சம்பாரிச்ச பணம். அதுலதான் மனோஜ் உன் கடைய நீ ஆரம்பிச்சிருக்க. இதனால இப்ப என்ன பண்றோம்னா, ரவி, அந்த முதலாளிய மாத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவாங்களே, ஓனர்ஷிப் மாத்துறதா? அதேதான் ரவி. மனோஜ், ஓனரை மாத்திரம். மனோஜ் சொல்றாரு, என்னடா முத்து, என்ன வளர்ற? ஓனரை மாத்த போறியா? ஓ, நீ ஓனர் ஆளான்னு பாக்குறியா? மனோஜ், ஏற்கனவே 2 காருக்கு நான் ஓனரா இருக்கேன்டா. எனக்கு அது போதும். அப்பாவோட பணத்துல தானே கடைய ஆரம்பிச்ச. அந்த கடையோட ஓனர் யாரு? அப்பா தானே. அண்ணாமலை சொல்றாரு, முத்து என்னடா அப்பா, இனிமேட்டு அப்படிதான். மனோஜ் கேக்குறாரு, முத்து அப்பனா நான் யாரு? முத்து சொல்றாரு, மனோஜ், அந்த கடையில வேலை பாக்குற ஒரு ஆளு. உனக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? படிச்சிருக்க, மேனேஜரை வேணா இருக்கிறியா? கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. என்ன மீனா, கரெக்டா இருக்குமா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். மனோஜ், நீ கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க. என்னடா இது திருடங்கையிலேயே சாவி கொடுக்கறான்னு நினைக்காத. அப்பா அடிக்கடி உன்னை வந்து செக் பண்ணி பாப்பாரு. 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அப்பா கிட்ட கணக்க காமிச்சிரு. அந்த கடையில இனிமே நீ சாதாரணமான வேலைக்காரன் தான் மனோஜ். எல்லாரும் மனோஜ பாக்குறாங்க. முத்து சொல்றாரு, அந்த கடையோட முதலாளி நம்ம அப்பா தான். இதுதான் முத்துவோட தீர்ப்பு. மீனா சிரிச்சுக்கிட்டே கை தட்டுறாங்க. விஜயா முத்துவ முறைச்சு பாக்குறாங்க. மீனா கை தட்டுறத நிறுத்திடுறாங்க. முத்து சொல்றாரு, ஏன் மீனா கைய தட்டுறத நிறுத்திட்ட? நல்லா தட்டு மீனா. மனசுல ஒண்ணு தோணிருச்சுன்னா செஞ்சிடணும். எல்லாருக்கும் என் தீர்ப்பு ஓகே தானே? ஸ்ருதியும் ரவியும் ஓகேன்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, டேய் எதுக்குடா இதெல்லாம்? இதெல்லாம் வேண்டாண்டா. முத்து சொல்றாரு, அப்பா இதுதான் கரெக்டான தீர்ப்பு. நாளையில இருந்து நீ தான் ஓனரு அந்த கடையோட. நான் சொன்ன தீர்ப்பெல்லாம் மாத்திக்க மாட்டேன். எனக்கு ஓட்டு அதிகமா இருக்கு. அவ்வளவு ஏன், அம்மாவே சைலண்டா தான் இருக்காங்க. அப்பா அவங்களுக்கும் ஓகே தான். இனிமேட்டு நீ தான்ப்பா ஓனரு. மனோஜும் ரோகிணியும் விஜயாவா பாக்குறாங்க. மனோஜ் ரூமுக்குள்ள வந்த உடனே ரோகிணி திரும்பி உட்கார்ந்துக்கிறாங்க. மனோஜ் சொல்றாரு, நான் கூட அம்மாவோட கோவம் போகாதுன்னு நினைச்சேன். அம்மா நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்றாரு மனோஜ். நீயும் இன்னைக்கு கரெக்டா பேசியிருக்க. ரோகிணி மனோஜ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் மொட்டை மாடியில போய் நிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, நீங்க தான் மனோஜ், நான் தான் ரோகிணி. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணுவியான்னு ஸ்டிக்க வச்சு மனோஜ அடிக்கிறாங்க. ரோகிணி. மனோஜ் கதறிக்கிட்டு ஓடுறாரு. ரோகிணி, நீ அடிக்கிறது ரொம்ப வலிக்குது. இதுதான் லாஸ்ட். நான் பண்ணவே மாட்டேன். மீனா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதுங்க அது. முத்து சொல்றாரு, ஆக்டிங் பண்ணா கேரக்டர்லயே இருக்கணும் மீனா. பார்லர் அம்மா அப்படிதான் பேசும். ஐயோ, என்னால முடியலங்க. தெரியாம எங்கேயாவது அடிபட்டுற போகுது. மீனா, அந்த ரூம்ல 2 பேத்துக்கும் அப்படிதான் நடக்கும். பார்லர் அம்மாவுக்கு அந்த ஓடுகாலிய பத்தி இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன, அம்மா சொல்லாம ரோகிணி வீட்டுக்கே வரல இல்ல. இப்ப நான் உள்ள இருக்க ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். மனோஜ போட்டு நேரம் வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அடிக்க இல்லாம செய்வாங்க. கும்மி இருக்கும் மீனா, கும்மி இருக்கும். என்னமோங்க. உட்காருவோம், உட்கார்ந்து பேசுவோம். அப்பா கல்லால உட்காரணும், அவரு தான் கடையை பார்த்துக்கணும்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கை தட்டிட்ட. அம்மாவே உன்னைய பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. இங்க நான் என்னையே அறியாம பண்ணிட்டேங்க. எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா அத்தை பார்த்த உடனே நான் சைலண்ட் ஆயிட்டேன். பார்த்தேன் மீனா, நல்லா பார்த்தேன். அப்பாவை முதலாளியா ஆக்கி பாக்குறதுல உனக்கும் சந்தோஷம் தானே? எங்க பின்ன இருக்காதா? அது அவரோட உழைப்புல வந்த பணம். நீங்க கரெக்டா தாங்க பேசிருக்கீங்க. அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கணும்னு. கரெக்டா தீர்ப்ப சொன்னீங்க. என்ன மீனா, தீர்ப்பு எழுதுறதுக்கு ஜட்ஜு தான் படிச்சிருக்கணும். என்னங்க, வக்கீலானாதான் ஜட்ஜ் ஆக முடியும். என்ன மீனா, அப்படிலாம் இருக்கா? ஆமாங்க, நீங்க கரெக்டான தீர்ப்ப சொல்லி மாமாவை கடைக்கு ஓனர் ஆக்கிட்டீங்க. மீனா, அதுதான் நியாயம். நல்ல மனுஷங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அந்த ஃப்ராடுக 2ம் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கு. விதி என்ன வேலை காமிச்சிருக்குன்னு.
அந்த ஜீவா பொண்ணு கரெக்டா என் காருக்கு கஸ்டமரா வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மைங்கிறது சூரியன் மாதிரி நைட் ஆனா கண்ணுக்கு தெரியாம போலாம், ஆனா விடிஞ்சா பிரைட்டா எரியும். அதே மாதிரிதான் உண்மையும் நேரம் வர்றப்ப வெயிட்டா வந்து இறங்கும். ஆமாங்க, மாமாவுக்கு சேர வேண்டிய பணம் தான் அது. ஏன்னா அந்த ஓடுகாலிக்கு இவ்வளவு தைரியம்லாம் இருக்காது. ஆனா அந்த பார்லர் அம்மா கொடுத்த ஐடியாவா தான் இருக்கும். என்னங்க, அவங்க சொன்னா உங்க அண்ணனுக்கு எங்க போச்சு அறிவு? நான் மனோஜுக்கு என்னைக்கு அறிவு இருந்திருக்கு? இந்த விஷயத்த மறைச்சவங்க என்னென்ன விஷயம்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது மீனா. பார்லர் அம்மா ஓடுகாலிக்கே தெரியாம ஏதாவது ரகசியம் வச்சிருக்கோம். என்னங்க, புருஷன்கிட்ட ஏன் மறைக்கணும்? நான் அப்படிலாம் நினைக்காத. அந்த கேடி தில்லாலங்கடி. நான் கூட அது இந்த அளவுக்கு வேலை பார்க்கும்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பா அது இன்னும் நிறைய விஷயம் மறைச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துடும். இப்படிங்க மீனா, ஒரு ட்ரிப்பு ஒரு ஆளு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பயமே அவங்க செஞ்ச எல்லா தப்பையும் வெளியே கொண்டுட்டு வந்துடும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் எங்க அம்மா கிட்ட இருந்து பார்லர் அம்மாவுக்கு பல அடிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். நீங்க இப்படி அடிக்கிறீங்க உங்களைய? விடுமீனா, ஜாலியா இருக்கு. நைட்டு எல்லாரும் பேசிட்டு தூங்கிடுறாங்க. மனோஜ் காலையில கடைக்கு கிளம்பி வந்துடுறாரு. ரோஹிணி கிட்ட சொல்றாரு, வர வேண்டிய ஸ்டாக்கெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரோஹிணி. என்ன மனோஜ், இங்க இருந்த போட்டோவை காணாம? என்ன ரோஹிணி, அந்த திருஷ்டி போட்டோவா? இது மாட்டினா நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் மாட்டினேன். நமக்கு இப்ப 30 லட்சம் ரூபாய் போயிருச்சு. அதுதான் ரோஹிணி, அந்த போட்டோவால எதுவும் நடக்கல, அதனால எடுக்க சொல்லிட்டேன். ஒருவேளை அந்த போட்டோ மாட்டி தான் இப்படி நடந்துருச்சோ என்னமோ. ரோஹிணி சொல்றாங்க, சரி மனோஜ், அதே நினைச்சுக்கிட்டு இருக்காத. நம்ம விட்ட பணத்தை சீக்கிரத்துல சம்பாதிக்கணும். ரோஹிணி, இப்ப ஃபெஸ்டிவல் டைம், சேல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நம்புறேன் ரோஹிணி. ஸ்ருதியும் ரவியும் கடைக்கு வர்றாங்க. ரோஹிணி சொல்றாங்க, வாங்க ஸ்ருதி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ரவி சொல்றாரு, அண்ணி, முத்துதான் ஃபோன் பண்ணி வர சொன்னான்னு மீனா அண்ணி எங்க கிட்ட சொன்னாங்க. மனோஜ் கேக்குறாரு எதுக்குன்னு. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, உடனே வாங்கன்னு மீனா கால் பண்ணாங்க. நாளை சந்திப்போம்.